ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சூப்பர் ஸ்வீட் வெரைட்டி பார்க்கலாமா? பாதாம் கிஸ்மிஸ்லாம் ஸ்டஃப் பண்ண ரோல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பாதாமை நைட்டே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழமும் ஒரு 4 ஏலக்காவும் போட்டு நம்ம மிக்சியில் மையாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டை வந்து நம்ம நெய் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு மில்க் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஃப்ளேவருக்காக அந்த மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா இதை ரெண்டுத்தையும் நம்ம பைண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இந்த டோவை இதை ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மாதிரி ரெடி பண்ணி தனியாக வச்சுப்போம். அப்புறம் நம்ம ஊற வச்ச பாதாமோட தோலெல்லாம் உரிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும். ஆனால் கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. அப்போ தான் அந்த பாதாம் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம சர்க்கரை போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து பாகு வைக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வந்து பாகு எடுக்கணும். ஆனால் அந்த கம்பி பதம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரோல் பண்ணும்போது அது குழன்னு ஒட்டாமல் உங்களுக்கு ஸ்டிஃபாக வரும். அதுக்காக தான் இதுதான் இந்த பாகுபதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச இந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணலாம், இல்லை லோ மீடியம்லேயும் பண்ணலாம், ஹை மட்டும் வேணாம். இப்போ ரோஸ் எசன்ஸ் நான் சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான். அந்த ரோஸ் எசன்ஸ் விட்டோன்னா நல்ல ஒரு மனம் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நெய் சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த கொரகொரப்பாக அரைச்சாதான் அந்த பாதாம் அல்வா சாப்பிட்டா என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் வந்து இந்த ரோல்ஸோட அவுட்டர் லேயரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டி ஆகிட்டே இருக்கும். அது இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நல்ல வந்து கனமான ஒரு கடாயில் வந்து நம்ம இதை கிளறலாம். இல்லை நான்ஸ்டிக் பேன் வச்சுருந்திங்கன்னா அதில் கூட இது கிளறினா ஈஸியாக உங்களுக்கு வந்து அதில் ஒட்டாமல் வந்துடணும். இந்த மாதிரி கெட்டியாகிடும் மாவு, நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும், ஒட்டவே ஒட்டாது அந்த பேனில். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சாலிட் மாஸாக வரணும். அப்புறம் நல்லா இதை ஆற வச்சிடலாம். இப்போ பதம் பார்த்திங்கன்னா இப்படி ஆறினோன்னே எடுத்து இப்படி கையால் ஒட்டினோன்னா அழகாக உங்களுக்கு ரோல் ஆகும். ரோல் ஆகி அந்த பந்து மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு கரெக்டாக எடுத்துருக்கோன்னு அர்த்தம். இப்போ வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அந்த சப்பாத்தி திரட்டுற கல்லில் போடுவோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாவை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும், நல்லா மையாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரோல் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ரோல். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி நீட் பண்ணணும். அந்த நல்ல பிசைய உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்மூத் ஆகிடும். அந்த மாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக ஆகிடும். ஒட்டவும் ஒட்டாது கையில். பார்ச்மெண்ட் பேப்பரில் நம்ம நெய்யும் நல்லா தடவிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இதுக்கு மேலே இன்னொரு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை வச்சு நம்ம வந்து சப்பாத்தி கல்லில் போட்டு நல்லா திரட்டிடலாம். மெல்லிஷாக திரட்டினோன்னா அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கனமாக இதை தட்டினோன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அது நம்ம இஷ்டம், நம்ம ரேஷியோ எப்படி இது பண்ணுறோமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். தின்னாக திரட்டினீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த திராட்சை பழத்தோட அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நம்ம பண்ண ஸ்டஃபிங் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிஸ்மிஸ்க்கு பதிலாக நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம், பேரிச்சம்பழத்தை கூட சேர்த்துக்கலாம். நான் பேரிச்சம்பழம்லாம் சேர்க்காமல் வெறும் கிஸ்மிஸ் மட்டும்தான் வந்து உள்ள ஸ்டஃபிங் கொடுக்குறேன். அதுலேயும் நம்ம கிஸ்மிஸ் பழம் பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பு இல்லாமல் கொஞ்சம் திதிப்பாக இருக்கிற கிஸ்மிஸ் பழமாக தான் நம்ம சூஸ் பண்ணோம். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பை நல்லா திரட்டிட்டு அதை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணுறோம். அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை அப்படியே நம்ம திருப்பினாலே உங்களுக்கு அழகாக அது வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படியே ரோல் பண்ணி கட் பண்ணிடலாம். கட் பண்ணி கூட நம்ம வந்து செய்யலாம். உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். எட்ஜஸ் எல்லாம் ஈவனாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ரோலிங் ஆரம்பித்தோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மட்ச் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எங்கே ரோல் பண்ணியிருக்கோங்கிறதே தெரியாமல் இருக்கும், உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இது ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அழகாக ஸ்டஃபிங் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி விசிபிளாகவும் வைக்கலாம் நம்ம, இல்லை க்ளோஸ் பண்ணவும் செய்யலாம். இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வேணுங்கிற லென்த்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து எண்ட்ஸை மட்டும் கட்டை வரலால் கொஞ்சம் டேப் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போது உங்களுக்கு ஈவனாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சூப்பரான ஒரு பாதாம்
கிஸ்மிஸ் ஸ்டஃப் பண்ண ரோல்ஸ். அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்ட்டு, சான்ஸே கிடையாது. இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.